வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 1. அந்த ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த லீஃப் ஷேப்பு வரைஞ்சிருக்கேன், திலகம் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து திலகம் வரைஞ்சிட்டு அதில் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டி பாக்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து இதை அவுட்லைன் போட்டுடலாம். அவுட்லைன் கொடுத்துடலாம். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது புரியலைன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்களா, கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். புரியலைன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் திருப்பி இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா நீ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் இது பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். செயின் வந்து போடணும். செயின் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி இது பண்ணி ரொட்டேட் பண்ணணும்னு. அது மாதிரி செயின் வந்து இது பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி இது பண்ணி நீடில் வந்து திருப்புங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீடில் வந்து கிளாத்தில் மாட்டாமல் ஈஸியாக வரும். வந்து எண்ட் நாட் போட்டுக்கலாம். எண்ட் நாட்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து இந்த ஸ்டிச் வந்து இந்த செயின்குள்ளேருந்து நம்ம எடுக்கணும். குட்டியாக இந்த செயின்குள்ளேருந்து எடுத்து ஒரு பக்கத்தில் குட்டி செயின் போட்டு இந்த நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம்ல லைன், அந்த லைனில் வச்சு மேலே கொண்டு போய், இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான், அந்த ஸ்டிச் தான் வரும். பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். கீழே வந்து லாக் போட்டுருங்க. லாக் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் அப்படி மேக்கை மேலே கொண்டு போய் அங்கே செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு குட்டி லாக்கு இதுக்குள்ள பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு மேலே அகைன் கொண்டுட்டு போகிறீங்க. திருப்பி கீழே கொண்டுட்டு வரீங்க. கொண்டுட்டு வந்து கீழே இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக். அடுத்து இந்த செயின்குள்ளே கொண்டு போய் முடிச்சு எண்ட் நாட் போடுறோம். ஒவ்வொருக்கும் எண்ட் நாட் போட்டுறணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இது பேட்டர்ன் ஸ்டிச்சு டைப் 1. ஓகேங்களா? அடுத்தது ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து இந்த செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செயின்குள்ளேருந்து த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்து பக்கத்தில் ஒரு செயின் போடுறோம். அதை அடுத்து மேலே கொண்டு போகும்போது மேலே அந்த நம்ம செயின் கீழே லாக் போட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனில் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் சென்டரில் குத்தி ரிவர்ஸ் கொண்டு வரீங்க. கொண்டு வந்து கீழே ஒரு லாக் போட்டுக்கோங்க. திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் போடுறீங்க. திருப்பி மேலே
பக்கத்தில் ஒரு செயின் போடுறீங்க, திருப்பி மேலே கொண்டு போகிறீங்க, அப்படியே ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக், குட்டி லாக் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு செயின் போடுறீங்க கொஞ்சம் தள்ளி. பட்டன் கோல் ஸ்டிச் போட்டிங்க இல்லையா, அதே இதுதான். திருப்பி அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் சென்டரில் செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் கீழே கொண்டு வரீங்க. கொண்டு வந்து ஒரு லாக்கு, திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் மேலே கொண்டு போய் இந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் குத்தி கீழே கொண்டுட்டு வரீங்க. ஒரு லாக் போட்டுறீங்க. அடுத்து ஒரு செயின். ஓகேங்களா, போட்டாச்சு. இப்போ இங்களுக்குள்ள நம்ம என் நாட் போடணும். போட்டுட்டு அடுத்து கீழே ஸ்டார்ட் பண்ணணும். என் நாட்டு போட்டாச்சு. அடுத்து இங்கே வந்து செயின்குள்ளேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அவுட்லைன், அந்த செயின்குள்ளேருந்து இந்த த்ரெட் எடுத்து அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம்ல, அதில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே மேலே கொண்டு போய் அந்த ரெண்டு நடுவில் போட்டு சென்டரில் கொண்டு போய் செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு வரீங்க. இழுத்துட்டு வந்து கீழே ஒரு லாக் போடணும். திருப்பி பக்கத்தில் ஒரு செயின். அடுத்து சென்டரில் அந்த ஸ்டிச்சுக்கு சென்டரில் போய் செயின் போட்டு அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து கீழே ஒரு லாக். நான் மெதுவாக தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து போட்டு காமிக்கிறேன். புரியலைனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு திருப்பி சொல்லித்தரேன். இந்த ஸ்டிச் வந்து ஃபில்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சஸ் டைப் 1 இல்லைன்னா ஹனி பீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. தேன் கூடு மணிக்கு இருக்குல்ல, அந்த மணிக்கு இருக்கும். இந்த மாதிரி போடணும். மூடி வச்சு அடுத்து இதில் லாக் போட்டுறோம். இதுக்கு என் நாட் போடுறோம். அடுத்து அவுட்லைனில் செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் நடுவில் இருந்து எடுக்கிறோம். எடுத்து இந்த லைன் போட்டிருக்கோம்ல, டிவைட் பண்ணியிருக்கோம், அந்த லைனில் ஒரு செயின், அதை அப்படியே மேலே கொண்டு போகிறீங்க. மேலே பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதை சென்டரில் போட்டு அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு வந்து கீழே ஒரு லாக் போடுறீங்க. இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச்சை ஃபுல்லாக இப்படியே தான் போட்டுகிட்டே போகணும். ஓகேங்களா, மேலே ஒரு குத்தி ரிவர்ஸில் இழுத்து கீழே ஒரு லாக்கு, திருப்பி பக்கத்தில் ஒரு செயின், மேலே கொண்டு போய் குத்தி கீழே அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு லாக்கு, திருப்பி பக்கத்தில் ஒரு செயின், அப்படியே மேலே கொண்டு போய் ரிவர்ஸில் திருப்பி கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு கீழே ஒரு லாக்கு, பக்கத்தில் அடுத்து ஒரு செயின் போடுறோம். திருப்பி மேலே கொண்டு போய் அதை ரிவர்ஸில் திருப்பி கொண்டு வந்து ஒரு செயின் லாக்கு, அடுத்து ஒரு செயின் போட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து என் நாட். இப்போ அடுத்து கீழே இந்த செயின்குள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறீங்க. அதே மாதிரி தான் செயின் போட்டு கீழே ஒரு லாக் போடுறீங்க. திருப்பி பக்கத்தில் அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு செயின், திருப்பி அந்த ஸ்டிச்சுக்கு ஊடால செயின் போட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு வரீங்க. கீழே இது பண்ணுறீங்க. இதே மாதிரியே தான் அந்த ஸ்டிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்.
அவ்வளோதான், என் நாட்டு போட்டுற வேண்டியது. இந்த ஸ்டிச் வந்து அவ்வளோதாங்க, இப்படி தான் போடணும். இந்த ஸ்டிச்சை வந்து இதை நீங்கள் வந்து அவுட்லைனாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஷேப்ஸு, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. இந்த 3 ஷேப்லேயும் நீங்கள் போட்டு பாருங்கள். ரவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு செயின் வந்து அவுட்லைன் செயின் கொடுத்துட்டு அதை வந்து நீங்கள் இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி பாக்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவுட்லைன் செயின் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே நம்ம போட்டோம்ல அதே மாதிரி போடணும். அந்த சர்க்கிளில் வந்து அவுட்லைன் செயின் கொடுத்து ஒரு இது மட்டும் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. இந்த சர்க்கிளில் வந்து ஃபஸ்ட்டு செயின் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதை டிவைட் பண்ணோம்ல, அது இந்த செயின்குள்ளேருந்து இந்த த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு செயின் வரும். இந்த சர்க்கிளில் செயின் போட்டிருக்கோம்ல அவுட்லைனில், அதுக்குள்ளே விட்டு எடுத்து கீழே ரிவர்ஸில் கொண்டு வரீங்க. பக்கத்தில் ஒரு லாக்கு, ஒரு செயின், திருப்பி மேலே கொண்டு போய் அந்த செயினுக்குள்ளே விட்டு வெளியே எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்து கீழே லாக்கு, பக்கத்தில் ஒரு செயின், திருப்பி அந்த சர்க்கிள் செயின் போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே இது பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரீங்க. ஒரு கீழே ஒரு லாக்கு, அந்த லைன் முடிஞ்சு. இந்த ஒரு லைன் முடிஞ்சு. அடுத்த லைன் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த இதுக்குள்ளே இருந்த செயின் இப்படி எடுத்து பக்கத்தில் ஒரு செயின் போட்டு மேலே டிசைன் அது சென்டரில் குத்தி ரிவர்ஸ் இறக்கி கொண்டு வந்து இங்கே ஒரு லாக், திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அந்த டிசைனில் இது பண்ணி கீழே இறக்கி ஒரு லாக், பக்கத்தில் செயின் போடுறோம், மேலே கொண்டு போகிறோம், சென்டரில் குத்தி அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து கீழே ஒரு லாக் போடுறோம். திருப்பி அது மாதிரி செயின் போட்டு மேலே கொஞ்சம் போய் ரிவர்ஸ் அப்படியே கொண்டு வந்து ஒரு லாக்கு. இப்போ என் நாட். இப்படி தான் இந்த ஸ்டிச் வந்து போடணும். இது மாதிரியே இந்த ரவுண்டு ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த ரவுண்டு ஆஃப் சர்க்கிளை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 8 கிளாஸ் போட்டிருக்கோம். வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.